இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஒரு காலத்தில் நாடு முழுதும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காங்கிரஸ் தற்போது வெறும் 3 மாநிலங்களுக்குள் சுருங்கியுள்ளது. குறிப்பாக 2014 மத்தியில் பிரதமர் மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா ஆட்சி அமைந்த பின் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் காங்கிரசின் செல்வாக்கு வேகமாக சரிய துவங்கியது. அதன் பலனாக மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களில் காங்கிரஸ் ஆட்சியை இழந்தது. தெற்கே கர்நாடகா, தெலங்கானாவிலும் வடக்கில் ஹிமாச்சல பிரதேசத்திலும் மட்டுமே தற்போது காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி நடக்கிறது. அதிலும் 3 மாநிலங்களிலுமே காங்கிரஸ் தலைவர்கள் மத்தியில் நிலவும் அதிகார போட்டியால் கட்சிக்குள் பிளவு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. கர்நாடகாவில் 2023 காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி அமைந்தபோதே முதல்வர் யார் என்பதில் சித்தராமையாவுக்கும் சிவகுமாருக்கும் இடையே கடும் போட்டி நிலவியது. ஒரு வழியாக ஆளுக்கு 2.5 ஆண்டுகள் முதல்வர் பதவி என்ற வாய்மொழி ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சித்தராமையா முதல்வரானார். தற்போது 2.5 ஆண்டுகள் கடந்தும் அவர் முதல்வர் நாற்காலியை விட்டு இறங்க மறுப்பதால் துணை முதல்வர் சிவகுமார் ஆதரவாளர்கள் கொதிப்படைந்துள்ளனர். சித்து சிவா தரப்பு ஆதரவாளர்களின் மோதல் உச்சகட்டத்தை அடைந்துள்ள நிலையில் இதை சாதகமாக்கி முதல்வர் பதவியை பிடிக்கும் முயற்சியில் மாநில உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரா போன்ற மூத்த தலைவர்கள் முயற்சித்து வருகின்றனர். காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவின் மகனும் மாநில அமைச்சருமான பிரியங்க் கார்கே தன் ஆதரவாளர்களுடன் தனி அணியாக செயல்பட்டு வருகிறார். இதனால் கர்நாடக காங்கிரஸில் மட்டுமின்றி ஆட்சியிலும் நிச்சயமற்ற நிலை உருவாகியுள்ளது. அதேபோல் தெலங்கானாவில் முதல்வர் ரேவந்த் ரெட்டி தலைமையில் காங்கிரஸ் நிலையான ஆட்சி வழங்கி வருவதாக கூறப்பட்டாலும் அங்கும் உள்கட்சி பூசலுக்கு பஞ்சமில்லாமல் உள்ளது. ரேவந்த் வயதில் இளையவர். கட்சியில் உள்ள மூத்த நிர்வாகிகள் ரேவந்தின் பேச்சுக்கு கட்டுப்படாமல் தனித்தனி கோஷ்டியாக செயல்படுவதால் நிர்வாகிகளை ஒருங்கிணைத்து அடுத்தடுத்த தேர்தல்களுக்கு தயாராவதில் ரேவந்துக்கு பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. விரைவில் நடக்கவுள்ள உள்ளாட்சி தேர்தலில் 90% இடங்களில் வெல்வோம் என காங்கிரஸ் மேலிடத்திற்கு ரேவந்த் உறுதியளித்துள்ளார். அது நடந்துவிட்டால் ஆட்சியில் வலுவாக உள்ள அவர் கட்சி நிர்வாகத்திலும் வலுவடைந்து விடுவார் என இப்போதே சிலர் உள்ளடி வேலைகளை துவங்கிவிட்டனராம். ஆட்சி அதிகாரத்தை இழந்து சுணக்கத்தில் இருக்கும் முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவின் PRS கட்சியை அரவணைத்து தேர்தலில் பாரதிய ஜனதா களம் கண்டால் அது காங்கிரசுக்கு பெரும் சவாலாக அமையும் எனவும் கூறப்படுகிறது. காங்கிரஸ் ஆளும் தென் மாநிலங்களில்தான் இந்த நிலை என்றால் வடக்கே காங்கிரஸ் ஆட்சி செய்யும் ஒரே மாநிலமான ஹிமாச்சலிலும் நிலைமை மோசமாக உள்ளது. முதல்வர் சுக்வீந்தர் சிங் தலைமையிலான ஆட்சி அடுத்த ஆண்டுடன் நிறைவடைகிறது. அங்கு சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. ஏற்கனவே பல்வேறு இலவச அறிவிப்புகளை அறிவித்து அரசு கஜானா காலியாகிவிட்டது. அரசு ஊழியர்களுக்கு சம்பள பாக்கி உள்ளது. பென்ஷனர்களுக்கு பென்ஷன் வழங்க முடியாத நிலையில் நிதி நெருக்கடி உள்ளது. இது தொடர்பாக அடிக்கடி போராட்டங்களும் நடக்கின்றன. போதாக்குறைக்கு இயற்கை சீற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளும் அவற்றை கையாள்வதில் மாநில அரசு திணறுவதும் மக்கள் மத்தியில் ஆளும் கட்சிக்கு எதிரான நிலைப்பாட்டை உருவாக்கியுள்ளது. அது மட்டுமின்றி முதல்வர் சுக்வீந்தர் சிங் மற்றும் மறைந்த முன்னாள் முதல்வர் வீரபத்ர சிங் குடும்பத்தார் இடையிலான பனிப்போர் தீவிரமடைந்துள்ளது. மாநில அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள வீரபத்ர சிங்கின் மகன் விக்ரமாதித்யா ஷிம்லாவின் தன் தந்தையின் சிலையை திறக்க முயன்றார். அப்போது முதல்வர் சுக்வீந்தருக்கும் விக்ரமாதித்யாவுக்கும் இடையே மோதல் போக்கு ஏற்பட்டது. காங்கிரஸ் மேலிடம் தலையிட்டு இந்த பிரச்சினைக்கு தீர்வு கண்ட பின்னரே வீரபத்ர சிங்கின் சிலை திறக்கப்பட்டது. அவர்கள் இருவர் இடையிலான புகைச்சல் இன்னும் முடிந்தபாடில்லை. தேவையற்ற இலவச அறிவிப்புகளால் ஏற்பட்டுள்ள நிதி பற்றாக்குறை, நிர்வாக திறனற்ற ஆட்சி, அதிகார போட்டியால் நிலவும் உள்கட்சி பூசல் உள்ளிட்ட காரணங்களால் ஹிமாச்சலில் காங்கிரசின் நிலை படுமோசமாகியுள்ளது. தற்போதைக்கு 3 மாநிலங்களில் மட்டுமே காங்கிரஸ் ஆட்சி நடக்கும் நிலையில் அனைத்து இடங்களிலும் உள்கட்சி பூசல் கடுமையாக உள்ளதால் அங்கும் காங்கிரஸ் மெதுவாக கரையும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது காங்கிரஸ் டெல்லி தலைமைக்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது.